அண்மை செய்தி. பாமக தலைவர் அன்புமணி நாளை சேலம் தர்மபுரிக்கு செல்ல உள்ள நிலையில் அங்கே திடீரென பரபரப்பான சூழலானது கட்சிக்குள் நிலவி வருகிறது. கௌரவ தலைவர் ஜி.கே. மணியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். நாளைய தினம் பாமக தலைவர் காலையிலே சேலம் மாவட்டத்திலும் அதனைத் தொடர்ந்து மாலையில் தர்மபுரி மாவட்டத்திலும் பொதுக்குழு கூட்டத்தை நடத்த இருக்கின்றார். இந்த நிலையில் அந்த மாவட்டங்களை சேர்ந்த குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களாக அறியப்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவரும் ஒரே நாளில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. காரணம், காலையில் சேலம் அருள் தலைமைச் செயலகத்துக்கு வந்ததாகவும் அதன் பிறகு அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அவர் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு நெஞ்சுவலி என அவரது உதவியாளர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் ஜி.கே. மணி அவர்களுடைய உதவியாளரும் ஜி.கே. மணி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது போன்ற புகைப்படத்தை அனுப்பியிருக்கின்றார். அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது, ஐயாவிற்கு உடல்நலம் சரியில்லை, அதாவது ஜி.கே. மணி அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை, அதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வருகின்றார். கடந்த ஒரு வார காலமாகவே அவர் உடல்நலம் சரியில்லாமல் தான் இருந்து வருகின்றார். இருந்தாலும் நேற்று ஐயா அழைத்தார் என்பதனால் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று வந்தார். ஆனால் மீண்டும் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் தற்போது மருத்துவமனை சென்றிருக்கின்றார். மருத்துவமனையிலே தான் அவர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விஷயத்தை குறித்து விசாரிக்கும் போது, நாளை அன்புமணி பொதுக்குழு கூட்டத்திற்கு செல்லும் போது அந்த கூட்டத்தில் இவர்கள் இருவரும் பங்கேற்க போவதில்லை எனவும், எனவே அதிலிருந்து அவர்கள் ஒரு காரணம் வேண்டும் என்பதற்காக இவ்வாறு மருத்துவமனையில் சேர்ந்திருக்கிறார்களா எனவும் அந்த கட்சியை சார்ந்தவர்களே சந்தேகம் எழுப்புகிறார்கள். காரணம், ஏற்கனவே பனையூரிலே ஒரு நிர்வாகிகள் கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்திற்கு அழைத்த போது சேலம் அருள் உள்ளிட்ட சில நிர்வாகிகள் செல்லவில்லை. அப்போதும் மருத்துவமனையில் தான் அவர்கள் சிகிச்சை பெற்றதாக தெரிவித்தார்கள். எனவே அன்புமணி அழைக்கக்கூடிய கூட்டங்களுக்கு செல்லாமல் புறக்கணிப்பதற்காக இதுபோன்று தொடர்ந்து மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்களா என்ற ஒரு சந்தேகத்தையும் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களை எழுப்பி வருகிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.